வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயா வீடு, மனை, ரியல் எஸ்டேட் தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தற்போது தனுசு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகரம் செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பதால மற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுக்தியின் நன்மையையும் தருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது யோகத்தை தருகிறது. இந்த யோகம் பஞ்ச மகா யோகங்களாக கருதப்படுது. இந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அரசாலும் பெருமைக்குரியவர், தயால குணம், உடல் பலம் மிக்கவர்கள் பேரும் புகழோடும் விளங்குவார்கள். செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் வீடு, நிலம், மனை, ரியல் எஸ்டேட், மருத்துவம், காவல்துறை சம்பந்தமான பல பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சகோதர காரகன், சிவப்பு நிறத்தின் அதிபதி. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆண் கிரகம், அதிலும் தைரியமான ஒரு கிரகம். செவ்வாய் துடிப்பானவர், இளமையானவர், இளரத்தம், வீரமான கோபமான இளைஞனை பெற்றவர் போன்றவர் செவ்வாய். எதற்கும் பயப்பட மாட்டார். துடிப்பானவர், தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகம். செவ்வாய் பூமி காரகன். அதனால் வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடேற்றி கொடுப்பாரு. வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகன். செவ்வாய் பூமி காரகன். வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். சந்திரன் வளைப்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தசை சந்தோஷமாக இருக்கும். ஆண் தன்மையும் கிரகமான செவ்வாய் யாருக்கெல்லாம் மேலும் பன்மைகளை அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இவர் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம், பொறியியல் படிக்க செய்வோம். செவ்வாய் உதவி செய்வாரு. சீருடை அணியும் அதிகாரம் மிக்க பதவியை தருவாரு. IPS, IPF பணியை தரக்கூடியவர். செவ்வாய் வலிமை கொண்டிருந்தால் சாதாரண போலீஸ் வேலை செய்வார்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். நட்பு கிரகங்கள் நன்மை மட்டுமே செய்யும். செவ்வாய் இவர்களுக்கு நண்பர். தன்னுடைய திசையில் நன்மை செய்யக்கூடிய பல நன்மைகளை ஏற்படுத்துவாரு. மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாய் சுப பார்வை பெறுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் ரொம்ப கடுமையாக சிடுசிடுப்பாக நடந்து கொள்வார்கள். சூப்பர் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பானமாக திகழ்வார்கள். கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடமான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் இந்த யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கும். ஜாதகர் ஆளுமை திறமை கொண்டவராக புகழ் பெறுவார்கள். காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்கள் இந்த யோகம் பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இது மட்டுமில்லாமல் 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஒருவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவரை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் செவ்வாய் கூறியது. லக்னத்திற்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்பட்டால், அதாவது 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அல்லது பார்ப்பது 10ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை பெற்றிருப்பது உத்தியோகத்திற்கு பலம் தரும் ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் உடனேயே நல்ல வேலை கிடைத்துவிடும். அவரவர் தகுதி
கல்வி தகுதிக்கு அனுபவத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரியாக வரும் யோகம் உண்டு. தலைமை பொறுப்பு கெஜெட்டட் ஆபீசர் அளவிற்கு உயர்வு உண்டாகும் இந்த செவ்வாயினுடைய பலனால். மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதிற்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் யோசனை இல்லாமல் அடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வழிபடுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு. கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் கொடி கட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தருவது, வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தோஷம் என்று ஒன்றுண்டு. திருமண பொருத்தத்தில் செவ்வாயினுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தால் இல்லற சுகத்தில் வீரியத்துடன் செயல்பட முடியும். பெண் ஜாதகத்தில் பூப்படைதல், மாதவிடாய் உறவில் இன்பம், பாலுணர்வு போன்றவற்றை தூண்டக்கூடியவர் செவ்வாய்தான். ஆகையால் தான் மறைமுகமாக தோஷம் என்ற பெயரில் திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. திருமண பந்தத்தில் இருவருடைய உடல் சேர்க்கையை வம்சம் விருத்தியடைய முக்கியமானது. இருவருக்கும் அந்த இச்சையை தருவதில் செவ்வாய் உதவுகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவை செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சந்திரனுடைய இயக்கம் காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட அவரால் பாதகமும் இல்லைங்க. 9இல் ராகு இருப்பதும் 3ஆம் இடத்தில் கேது இருப்பதும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. 10ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய தனராசியை பார்ப்பதாலும் சுகராசியை பார்ப்பதாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சற்று புத்திசாலித்தனத்தோடு அணுகினால் எளிதில் வெளிவந்து விடலாம் என்பதை சுட்டி காட்டுதுங்க கிரக நிலைகள். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு உத்தம சனி நடந்து கொண்டிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து விசாரித்து யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ஆன்மீக பயணம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக விவசாயத்துறையினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வீடு, மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தொழில் துறையில் காரியங்கள் சற்று தாமதமாகுங்க. வெற்றி எதிலும் உடனடியாக கிடைத்து விடாது. இதனால் பொறுமையாக காரியத்தை சாதிப்பது மிக மிக நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் தீபம் ஏற்றுங்க. இணையற்ற நிம்மதி கிடைக்கும்.